ಈಗ ಏನ್ ಮಾಡ್ದ ಸರ್ ಅವನು? ಈಗ ಏನ್ ಮಾಡ್ದ ಅವನು? ಬಿಡಿ. ಯಾಕೆ ಏನ್ ಮಾಡಿದೆ ನಾನು? ನಿಮ್ಗೇನ್ ಮಾಡಿದೆ ಮೇಡಮ್? ನಾನು ಯಾಕೆ ಕತ್ತನ್ ಪಟ್ಟಿ ಕಳ್ಕೊತಿದ್ರ? ಬಿಡಿ, ನಾನು ಏನ್ ಮಾಡಿದೆ ನಿಮ್ಗೆ? ಈಗ ನಾನು ಏನ್ ಮಾಡಿದೆ? ನಿಮ್ ನನ್ನೇ ಕೇಳ್ಕೊತಿದ್ರ? பெங்களூர் மைசூர் ஹைவேல ஹெல்மெட் இல்லாம வந்த ஒரு இளைஞரை பெண் காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்குன ஒரு வீடியோ தற்போதைக்கு சம வைரலா சோசியல் மீடியால பரவிட்டு வருதுங்க. சோமஹல்லி அப்படின்ற பகுதியில் போன செவ்வாய்க்கிழமை பெண் உதவி ஆய்வாளர் சவி அப்படின்றவங்க வந்து பைக் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஹெல்மெட் இல்லாமல் வந்த இளைஞர்கள் வந்து 2 பேர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஹெல்மெட் இல்லாமல் வந்ததுக்கு 100 ரூபா நாங்கள் வந்து ஃபைன் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்லி இருந்தோம். அதை வாங்காம அவங்கள தப்பா பேசினது மட்டும் இல்லாம அவங்களோட சட்ட காலரை பிடிச்சி இழுத்து சவி வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க கூட்டிட்டு போனாங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அரசாங்க அதிகாரியை கடமையை செய்ய விடாம தடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ வந்து தற்போதைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஒரு வீடியோ தற்போதைக்கு வைரல் ஆனதன் காரணமா அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் சவி கிட்ட வந்து விசாரணை நடத்தப்பட்டு குற்றம் இருந்துச்சுன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மீம் கிரியேட் பண்ணதுக்காக ஒரு மாணவன் வந்து சமீபத்துல பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு காலேஜ் அஃபீஷியல்ஸ்னால. அது பத்தியும் ஒரு விஷயம் வெளில வந்திருக்குங்க. சென்னையிலேருந்து ஒரு 97 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மேல்மருவத்தூர். பங்கார் அடிகளார் அவங்களோட எம்பையர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா விதமான விஷயங்களும் அங்கே இருக்குது, ஸ்கூல்ஸு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரூப் நடத்துகிற ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் 4th இயர் படிச்சுட்டு இருக்கிற விஜய் அப்படின்ற ஒரு மாணவர் அந்த கல்லூரி நிர்வாகத்தோட சீர்கேடுகள் பற்றியும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கல அப்படின்றது பற்றியும் தன்னோட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மீமா எழுதியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கல்லூரி மேலாளர், அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கார் அடிகளாரோட மகன் செந்தில்குமார், அவரு அதுக்கப்புறம் கல்லூரி நிர்வாகத்தினர் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாணவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பயங்கரமா தாக்கி இருக்காங்க. இதுக்கு மேல இந்த காலேஜை பத்தி எந்த ஒரு விஷயம் வெளில பரப்புனாலும் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் தெரியுதுங்க. இதனால அந்த மாணவர் வந்து தற்போதைக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. என்ன தாக்குனது வந்து செந்தில்குமார் அதுக்கப்புறம் நிர்வாகத்தினர் தான், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காருங்க. சோ பங்கார் அடிகளாரோட மகன் செந்தில்குமார் மேல வந்து கொலை மிரட்டல், பெரும் காயம் ஏற்படுத்துதல்னு சொல்லி ஒரு 8 செக்ஷன்ஸ்ல வந்து வழக்கு பதிவு பண்ணி அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, காதலர் தினத்தன்னைக்கு அங்கே போய் பன்னீர்செல்வம் அவர்களும் தீபா அவர்களும் சந்தித்தார்கள். திடீரென்று சந்தித்தார்கள். அந்த சந்தித்தாங்க. பன்னீர்செல்வம் வீட்டுக்கு தீபா போறாங்க, எடுத்தாங்க ஆரத்தி, வீட்டில் ஏத்தி காட்டாங்க சூடம், நெத்தியில வச்சாங்க குங்குமம். அப்புறமா 2 பேரும் ஏன் ஆவல சங்கமம்? பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி யாரு என்று